வணக்கம். இது நெல்லை ஹோம் குக். இன்றைக்கி டேஸ்டியான சிக்கன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நான் செஞ்சுருக்கேன், நீங்களும் செஞ்சு பாருங்கள். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கசகசா, பெருஞ்சீரகங்க, 1/4 கிலோ பெரிய வெங்காயம், ஒரு 4 தக்காளி, ஒரு லெமனுங்க, இஞ்சி பூண்டு விழுது, புதினா, 1 கிலோ சிக்கன். 1 கிலோ ரைஸுக்கு 1 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன் நான். சிக்கன் பிரியாணி மசாலா ஒரு 2 டீஸ்பூன் எடுத்திருக்கேங்க. மிளகாய்த்தூள் அது ஒரு 2 டீஸ்பூன். இது சின்ன வெங்காயம், புதினா, பச்சை மிளகாய், மல்லி இலை எல்லாம் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கிறேன். ரைஸ் பிராண்ட் ஆயில், தேங்காய் எண்ணெய், நெய் ஒரு 3-4 ஸ்பூன் போதும். நம்ம இப்போ பட்டை, கிராம்பு எல்லாம் எடுத்து வச்சுருக்கோம்ல, அது ஒரு சட்டியில் போட்டு நம்ம வறுத்துக்கலாம். எண்ணெய் ஆயில் எதுவும் ஊற்றாமையே நம்ம இதை வறுத்து வச்சுக்கணும். இதை அம்மியில் நான் அரைச்சிருக்கிறேன். நீங்கள் மிக்ஸி ஜாரில் கூட திரிச்சிக்கலாங்க. அம்மியில் அரைச்சி செய்கிறதே ஒரு தனி வாசம்தான். ஆனால் நம்மகிட்ட இப்போ அம்மி இல்லைன்னா மிக்ஸியில் நம்ம திரிச்சிக்கலாங்க. இப்போது நம்ம 1 கிலோ சிக்கனை நம்ம மசாலா எல்லாம் போட்டு நம்ம கலந்து வச்சுக்கலாம். நல்லா ஊற வச்சுக்குவோம். 2 ஸ்பூன் பிரியாணி மசாலா போட்டுக்கலாம். நல்ல கெட்டியான தயிர் ஒரு 100 தயிர் சேர்த்துக்குவோம். இஞ்சி பூண்டு ஒரு 2 டீஸ்பூன். இப்போது அந்த கறிக்கு தேவையான உப்பு, நம்ம சிக்கனுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா பிசைஞ்சு கலந்து வச்சுக்கலாம். மசாலா நல்லா ஊறட்டுங்க. அந்த சிக்கன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அந்த பிரியாணியில். இப்போ ஒரு பாத்திரத்தை வச்சுக்கலாம். ரைஸ் பிராண்ட் ஆயில், தேங்காய் எண்ணெய் இதை நம்ம சேர்த்துக்குவோம். நான் ரைஸ் பிராண்ட் ஆயில் ஒரு 100, தேங்காய் எண்ணெய் ஒரு 100ன்னு சேர்த்துருக்கேன். நீங்கள் தேவைப்பட்டால் கூட சேர்த்துக்கோங்க, ஏன்னா நான் நெய்யும் சேர்க்குறேன். இப்போ பிரிஞ்சி இலை போட்டு நம்ம நல்லா வதக்கி விட்டுக்குவோம். இது கூட நம்ம பெரிய வெங்காயம் வச்சுருந்தால அதை நல்லா வதக்கிக்கிடுவோம். நல்லா வதக்கிக்கலாம். வதங்குறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குவோம். உப்பு போட்டால் சீக்கிரமாக பெரிய வெங்காயம் வதங்கிருங்க, அதனால் நான் உப்பு சேர்த்துருக்கேன். இது நல்ல ப்ரௌனாக ஆகட்டும். நம்ம பெரிய வெங்காயம் நம்ம தாராளமாக சேர்த்துக்கலாம். அது பிரியாணிக்கு ஒரு நல்ல டேஸ்ட்டை கொடுக்குங்க. நல்ல ப்ரௌனாக ஆகணும். ப்ரௌனாக ஆனால் தான் அந்த பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாக வருங்க. இது கூட நம்ம 2 ஸ்பூன் இஞ்சி சேர்த்துக்கலாம், இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். இது நல்ல பச்சை வாடை போகிற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கிக்குவோம். நல்ல ஒரு 5 தக்காளி எடுத்திருக்கேங்க நான். 1/4 கிலோ பெரிய வெங்காயத்துக்கு ஒரு 5 தக்காளி போதும். ஏன்னா நம்ம தயிர் சேர்க்குறோம், லெமன் சேர்க்குறோம், அதனால் ஒரு 5 தக்காளி, பழுத்த தக்காளியாக எடுத்துக்கோங்க. அந்த பிரியாணி கலரே வேறு மாதிரி இருக்குங்க. பாருங்கள், கலர்ஃபுல்லாக இருக்குங்க. நம்ம இப்போது சின்ன வெங்காயம் 100 எடுத்திருக்கோம், 4 பச்சை மிளகாய் எடுத்திருக்கோம்,
புதினா மல்லி இதை நம்ம அரைச்சி வச்சுருக்கோங்க. இது கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த பிரியாணிக்கு ஸ்பெஷல் மசாலானா இது தாங்க. நீங்கள் செஞ்சு பாருங்கள். சின்ன வெங்காயம் போட்டு அரைச்சி இந்த மாதிரி பிரியாணி செஞ்சு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்களே சொல்லுவீங்க, ஐயோ இவ்வளோ டேஸ்ட்டாக அப்படிம்பீங்க. செஞ்சு பாருங்கள். இது கூட நம்ம வத்தப்பொடி 2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கோம்லங்க, அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்ல கலர்ஃபுல்லாக இருக்கும். பிரியாணியும் ரொம்ப அருமையாக இருக்கும். நல்லா வதக்கி விட்டுக்குவோம். இப்போது நம்ம சிக்கனை இது கூட சேர்த்துக்கலாங்க. நம்ம கலந்து வச்சுருக்கோம்ல மசாலா எல்லாம் போட்டு, அதனால் அந்த சிக்கனை இதோடு சேர்த்து நம்ம கலந்துக்கலாம். இது அம்மியில் திரிச்ச மசாலாங்க, அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். சிக்கனை இப்போது நல்லா கொட்டி கிளறி விட்டுக்கலாம். இதில் நம்ம தயிர் மெயினாக சேர்க்கறதுனால கறி சிக்கன் நல்ல சாஃப்டாக இருக்குங்க. நம்ம பெரிய வெங்காயம் தக்காளி இதெல்லாம் கட் பண்ணி வைக்கிற நேரத்திலே நம்ம இந்த மாதிரி கலந்து வச்சுக்கிட்டோன்னா நல்ல சிக்கன் நல்லா சாஃப்டாக இருக்கும். தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நான் 1 கிலோ ரைஸ் கழுகி வச்சுருக்கேங்க, ஊற வச்சுருக்கேன். நம்ம இப்போ 1 கிலோ ரைஸ்னால் 1.5 லிட்டர் தண்ணி நம்ம சேர்த்தா போதும். சரி சமமாக சேர்க்காதீங்க, பிரியாணி சத சதன்னு ஆயிரும். அதனால் நம்ம 1.5 லிட்டர் தண்ணி சேர்த்தாலே போதுங்க. இப்போ நல்லா கலந்து விட்டுக்குவோம். இப்போ நீங்கள் 1 கப்பு ரைஸ் எடுத்துருக்கீங்கன்னா 1.5 கப்பு தண்ணி ஊற்றினா கூட போதும். அதனால் நான் அளவு 1 கிலோ ரைஸ் எடுத்திருக்கேன், 1.5 லிட்டர் தண்ணி ஊற்றிருக்கேன். நீங்கள் அந்த பதத்தில் செஞ்சு பாருங்கள், பிரியாணி நல்லா இருக்கும். பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போது ரைஸை நம்ம போட்டுக்கலாம். நார்மலாக செய்கிற பிரியாணியோட இந்த பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இது கூட ஒரு லெமன் எடுத்து வச்சுருக்கோம்ல, அதையும் நம்ம இது கூட சேர்த்து ஊற்றி நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போது வேகட்டும், கொஞ்சம் மூடி போட்டு மூடிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வெந்திருக்கு ரைஸு. பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நம்ம கடையில் பிரியாணி மசாலா வாங்கி யூஸ் பண்ணுறதோட நம்ம வறுத்து இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், நல்ல மணமாக இருக்கும். அதே மாதிரி இந்த சின்ன வெங்காயம் புதினா மல்லி எல்லாம் அரைச்சி ஊற்றுறோம்லங்க, அதுவும் ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்குங்க. இப்போ நெய் சேர்த்துக்கலாம். லாஸ்ட்டாக நம்ம இறக்குறதுக்கு முன்னாடி நெய் சேர்த்துக்கலாம். மல்லி புதினா கொஞ்சோண்டு மல்லி சேர்த்து நம்ம பிரியாணி முடிஞ்சதுங்க. ரொம்ப மனமாக டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு என்கிட்ட கண்டிப்பாக நீங்கள் டேஸ்ட் பார்த்துட்டே சொல்லுவீங்க, ரொம்ப அருமையாக வந்துச்சுன்னு சொல்லுவீங்க. பிரியாணி முடிஞ்சிருச்சுங்க. நன்றி, வணக்கம். லைக் போடுங்க, ஷேர் பண்ணுங்கங்க.